ஹாய் ஹலோ குட் மார்னிங் ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொள்ளு கொண்டக்கடலை தோசை. இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். கொள்ளு கொண்டக்கடலை தோசை செய்ய தேவையான பொருட்கள்: ஊற வைத்த கொண்டக்கடலை 1 கப், ஊற வைத்த கொள் 1/4 கப், ஜீரகம் 1 டீஸ்பூன், அரிசி மாவு 1/2 கப், இஞ்சி 1 துண்டு, பச்சை மிளகாய் 2, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. கொள்ளு கொண்டக்கடலை தோசை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கோம். இப்போ ஊறி இருக்க எல்லா பொருட்களையும் நம்ம சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெள்ளை கொண்டக்கடலை இல்லை கருப்பு கொண்டக்கடலை எதுனாலும் பரவாயில்ல. இது மாதிரி நல்லா ஊற வச்சு இருக்கிற கொண்டக்கடலையை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கொள்ளும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது. இதையும் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு இதில் பச்சை மிளகாய் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி 1 துண்டு அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். இது கூடவே உப்பு. இப்போ இது நல்லா அரைச்சு நம்ம ஒரு மாவு பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம தோசைக்கான மாவை ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்ததாக நம்மக்கிட்ட இருக்க அரிசி மாவை சேர்க்க போகிறோம். ஏன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த தோசை எடுக்க வராது நமக்கு. அதனால் ஒரு 2 டீஸ்பூன் நம்ம இதில் அரிசி மாவு சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். இது கன்சிஸ்டன்சியும் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப திக்காக இருக்குது. இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். ரொம்பவும் தண்ணி ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு எடுக்க வராது. ஸோ கன்சிஸ்டன்சி நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு நல்லா ஊற்றவும் வரும், அதே சமயம் எடுக்கவும் வரும். இந்த தோசை பார்த்தீங்கன்னா நமக்கு கொண்டக்கடலை அப்படின்னாலே ஹை ப்ரோட்டீன் எல்லாருக்குமே தெரியும். கொள்ளு அது மாதிரி நமக்கு எலும்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து செய்யும் போது ரொம்ப ரொம்ப ஹை ப்ரோட்டீன், அதே சமயம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஸ்டாமினா தரக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் நைட்டு ஊற போட்டுட்டிங்கன்னா போதும், காலையில் எழுந்துச்சி ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ கல் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா காஞ்சிருக்கு. இந்த மாதிரி இதை ரொம்ப நம்ம மெல்லிசாக வராது. இது இந்த மாதிரி ஊற்றிட்டு இதில் நம்ம எண்ணெய் போட்டுடலாம். நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அடை தோசைக்கெலாம் போடும்போது நம்ம கடலைப்பருப்பு, அது கூட துவரம்பருப்புலாம் போட்டு அரைப்போம். நீங்கள் அந்த டைமில் கூட இந்த மாதிரி கொள்ளு இல்லை கொண்டக்கடலை சேர்த்து அரைக்கும்போது ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். இந்த தோசையில் பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டக்கடலையும் கொள்ளு மட்டும் தான் சேர்த்துருக்கோம். ஸோ கொண்டக்கடலைன்னும் போது நம்ம யூஸ்வலாக சுண்டல்லாம் பண்ணுவோம். சுண்டல் சாப்பிடாத குழந்தைங்க கூட இது மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த தோசையில் அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த கொண்டக்கடலை யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா இந்த சென்னை மசாலாலாம் பண்ணும்போது இஷ்டமாக சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை அரைக்கும் போது அதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு என்ஹான்சிங்காக இருக்கும். கொள்ளு யூஸ்வலாக பசங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க. இதில் நம்ம கொள்ளு சேர்க்கும் போது நமக்கு கொள்ளு அப்படின்னாலே நமக்கு எலும்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொள்ளு ரொம்பவே நல்லது. ஸோ கொள்ளு நம்ம ரசம் பிடிக்காது, இல்லை துவையல் பிடிக்கல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி நம்ம தோசையாக அதுவும் கொண்டக்கடலையோடு நம்ம சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் இதை.
நம்ம இந்த தோசையிலே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாமே வந்து நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ ஃப்ளேவருக்கும் நீங்க வந்து சட்னி வச்சும் சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி நீங்க ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இல்ல நீங்க அப்படியே சாப்பிட்டாலுமே இது வந்து அடை தோசை மாரி அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். யூசுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தோசை நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடும்போது நமக்கு வந்து ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். ஏன்னா கொண்டைக்கடலை அப்படின்னும்போது நமக்கு வந்து ஈஸியா டைஜஸ்ட் ஆகாது. அதனால நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நாள் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல வந்து ஒரு ஸ்டாமினா இருக்கும். ஒரு எனர்ஜைஸ்டா ஃபீல் பண்ண முடியும் உங்களால. இது நைட்டு நம்ம வந்து சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, டைஜஷன் ப்ராப்ளம்லாம் நமக்கு வரதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னா, நீங்க வந்து பருப்பு இதில வந்து கொஞ்சம் பெருங்காயம் கூட நீங்க வந்து சேர்த்துக்கலாம். இப்ப தோசை பார்த்தீங்கன்னா, நல்லா நமக்கு 2 பக்கமும் வெந்துருச்சு. ஒரு பிளேட்ல நம்ம எடுத்துடலாம். இப்ப நம்ம பண்ணிட்டு இருந்த கொள்ளு கொண்டக்கடலை தோசை பார்த்தீங்கன்னா, இப்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா, டேஸ்டியா, குயிக்கா பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு தோசை தான் இது. ஸோ கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லுங்க. இதே மாரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்ல மீட் பண்ணலாம்.